ஹாய் ஃப்ரம் ரூபிபீஸ். இன்னைக்கு நிஃப்டி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்டிவ் ஆப்ஷன்ஸில் 24,400ஓட ஸ்டாடல் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா 24,300 ஆகட்டும், 24,500 சிஇ லெவல்ஸ் எல்லாமே வந்து அந்த ஓப்பன் க்ளோஸ் ரேஞ்ச் இருக்கு இல்லையா, அப் சைடு இல்லைன்னா டவுன் சைடில் மட்டும்தான் அந்த 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 அளவுக்கு தான் ரேஞ்சஸ் இருக்கு. ஸோ வி கேனாட் ப்ரெடிக்ட். இந்த மாதிரி டைமில் வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது மார்க்கெட் வந்து எந்த சைடு இருக்க போகுதுன்னு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் மார்க்கெட் இல்லைன்னா சைடுவேஸ் மார்க்கெட்டு தான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா சேம் அதே ஸ்டாடல் தான் இருக்கு. பட் மார்க்கெட் எங்கேயுமே நிறைய மூமெண்டமே இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ள வந்துருச்சு. இந்த ரேஞ்சை வந்து ஒன்று மேலே உடைக்கணும் இல்லைன்னா கீழே உடைக்கணும். அப்போதான் வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரெண்டான மார்க்கெட் கிடைக்கும். பட் நேத்து வந்து ட்ரெண்டான மார்க்கெட் இருந்ததுனாலயா என்னன்னு கெஸ் பண்ணணும் நம்ம. இன்னைக்கு வந்து ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கு மார்க்கெட். ஓகே, பாருங்க. எவ்வளோ நேரம் கழிச்சு பார்த்தாலும் அந்த ரேஞ்ச் சேஞ்ச் ஆகல. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா 24,300ம் நம்மளுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் என்னன்னா அது எல்லாமே நான் சொன்ன மாதிரி அந்த ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ரேஞ்சுக்கு மேலே ஒரு ஸ்டெப்பும் கீழே ஒரு ஸ்டெப்பும் தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ்ல நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம வந்து வெயிட் பண்ணணும். இன்னைக்கு மார்க்கெட்ல ட்ரேடு கிடையாது. பாருங்க, அதே ரேஞ்சுக்குள்ளேயே தான் இருக்கு மார்க்கெட். சும்மா அந்த ஓப்பன் அந்த க்ளோஸ் அதுக்குள்ளேயே தான் மார்க்கெட் இருக்கும். இதுதான் வந்து ரேஞ்ச் மார்க்கெட். இங்க பாருங்க, சேம் அதே மாதிரி தான். அவ்வளவா பெரிய மூமெண்டம்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்காது. ஒரு 10 பாயிண்ட்ஸ் 20 பாயிண்ட்ஸ்க்கு நம்மளுக்கு இன்னைக்கு ரிஸ்க் எடுக்கணும். பட் இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறது இன்னைக்கு வேண்டாம். நம்ம என்னைக்காவது ஒரு நல்ல ட்ரேட் கிடைக்கும் போது மட்டும் ட்ரேட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ, பாய்.